இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 9 மே 2024 வியாழக்கிழமை முதல் 15 மே 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம். இந்த காலகட்டம் தொடங்குற அன்று, அதாவது 9 மே வியாழக்கிழமை அன்றைய தினம் கிருத்திகை விரதம், சாந்திரமான வைசாக மாதம் ஆரம்பம். 27ஆம் தேதி சித்திரை வெள்ளிக்கிழமை 10 மே அன்றைய தினம் அக்ஷய திருதியை, கிருதயுகாதி, பலராம ஜெயந்தி, மங்கையர்க்கரசியார் குரு பூஜை. 28 சித்திரை சனிக்கிழமை 11 மே அன்றைய தினம் சுக்லபக்ஷ சதுர்த்தி. 12 மே ஞாயிற்றுக்கிழமை சங்கர ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி, விரல் மீண்டார் குரு பூஜை. 13 மே திங்கட்கிழமை அன்றைய தினம் சுக்லபக்ஷ ஷஷ்டி. 14 மே செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் நமக்கு வைகாசி மாதமானது பிறக்கிறது. அன்றைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். வியாழக்கிழமை அன்று மேஷராசியில சூரியன், புதன், சுக்கிரன், ரிஷபராசியில சந்திரன், குரு, கன்னியாராசியில கேது, கும்பராசியில சனி, மீனராசியில செவ்வாய், ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 10ஆம் தேதி பின்னிரவு மணி 1:02 மிதுன ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். திங்கட்கிழமை 13ஆம் தேதி காலை 8:24 கடகராசிக்கு சந்திர பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சூரிய பகவான் ரிஷபராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:14 சிம்மராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி, மதி, கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்கு, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த காலகட்டம் உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றங்களை, ஒரு நல்ல முன்னேற்றங்களை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அது உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. புது தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஆரம்பிக்கலாம். பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள், அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தன்மை. மேஷராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் இந்த காலகட்டத்தில் நமக்கு 2ஆம் இடத்துக்கு மாறுறார். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. நிச்சயமா ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. வாழ்க்கையில தைரியமா இருங்க.
பெண்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்க போவதற்கான ஒரு சூழல் நல்லபடியா கூடி வரும். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம், குடும்பத்துல மகிழ்ச்சி, இது எல்லாம் நடக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதனுடைய சஞ்சாரம் ஒரு பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்துல நமக்கு அமைஞ்சிருக்கு. ராசிக்கு சூரியன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வர இப்ப ராசியில ஒரு அருமையான கிரக கூட்டணி உருவாருது. சூரியன் குருவினுடைய ஒரு கூட்டணி. அதாவது நம்ம ரொம்ப நாளா ஏதோ ஒரு முக்கியமான காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காரியம் இப்ப நடக்கக்கூடிய ஒரு நேரம். அனைத்து விதமான நலன்களும் பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போறது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு மன நிறைவு, திருப்தி உண்டாகும். தொழில் உத்தியோகம், தொழிலை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். அதுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த விஷயத்திலும், அதாவது ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல முக்கியமான முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுக்க முடியும். பயணங்கள், தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா பயணங்கள், அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பலன் அளிக்கக்கூடிய ஒரு நேரம். பொதுவா ஒரு திருப்தியான பலன்கள் நமக்கு இதுல கிடைக்கும். பெண்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள் அனைத்துமே நீங்கப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பல வழிகளிலும் நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அது எல்லாமே விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். அது மாதிரி சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள், இப்போ உதாரணமா வீடு, மண், மனை சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் நமக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். புதிய மாற்றங்கள் வாழ்வில் வந்து சேரும்.
தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபம், முன்னேற்றம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, உத்தியோகத்தினருக்கு உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் மதிப்பார்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். அது மாதிரி இந்த கோர்ட்டு சம்பந்தமான விஷயங்கள், வம்பு வழக்கு, இதிலெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்கப்படும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். கல்வி சார்ந்து இருந்து வந்த சுணக்க நிலை விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நல்ல காலகட்டமா உங்களுக்கு அமையப்போகுது. 2 குடையவர் 11க்கு வரப்போறார். அடுத்து ஒரு மாசம் அங்க இருக்க போறார். ஏற்கனவே 11ஆம் இடத்துல குரு பகவானுடைய ஒரு அருள் ஸ்தானம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த அஷ்டமத்து சனியெல்லாம் நினைச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டென்ஷன்லாம் இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டாம். எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க போகிறது. ஏன்னா ராசிநாதன் இந்த இதில் ஆட்சி ஆயிடுறார். அது ஒரு பெரிய பலம். அடுத்தது 11ஆம் இடத்துல ஒரு கூட்டணி, அதெல்லாம் ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும். அது மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் நல்லபடியாக நமக்கு கிடைக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். இந்த இரட்டை மனநிலை மாறும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற இரட்டை மனநிலை இருக்குல்ல, இந்த இரட்டை மனநிலை மாறும். செல்ஃப் கன்ஃபியூஷன் அது உங்களுக்கு போயிடும். இப்போ செல்ஃப் கன்ஃபியூஷன் போகும்போது இந்த டெசிஷன் மேக்கிங்கில் முடிவெடுப்பதில் இருக்கக்கூடிய தயக்க நிலையும் நமக்கு நீங்கிவிடும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். பல வகையிலும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். தினசரி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ராசிநாதன்
சூரியன் உங்களுடைய தொழில் கர்ம ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். பொதுவாக நமக்கு இப்போ சிம்ம ராசிக்கு அப்படி நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். எந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா, முதல்ல பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம். இப்போ உதாரணமாக நம்ம நண்பர்கள் அல்லது யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் வந்து அதை வந்து ஒரு ஆலோசனை பண்ணாமல் டக்குன்னு போய் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் யோசனை பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்ய வேண்டிய ஒரு நேரம். அப்போது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள், அப்புறம் வார்த்தைகள், சில நேரங்களில் நமக்கு இந்த முன்கோபம் ஏற்படலாம். பாருங்க, 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம், வாக்குஸ்தானத்தில் கேதுவினுடைய சஞ்சாரம், 8ஆம் இடத்துல செவ்வாயினுடைய ஒரு சஞ்சாரம். இது வந்து ஒரு கொஞ்சம் கவனத்தோட செயல்பட வேண்டிய ஒரு நேரம். எதிலும் ஒரு அவசரம், பதட்டம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி அல்லது சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக ஈடுபடணும். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் அரசாங்க அனுகூலம் கிடைக்கிறது, ஒரு லோன் சம்பந்தமாக ஏதோ ஒரு விஷயம் அது கிடைக்கிறது, இது எல்லாமே நமக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு தன்மையாக அமைஞ்சிருக்கு. பல காரியங்களிலும் ஒரு கொஞ்சம் சுணக்கு நிலை வந்தாலும் நடக்கும், அதில் கவலை வேண்டாம். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, வீடு மண் மனை சார்ந்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னியா ராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய ஒரு நேரம். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தெம்பு, ஒரு தன்னம்பிக்கை, இதெல்லாம் நமக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதாரம் நல்ல ஒரு அபிவிருத்தி அடையும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய வளர்ச்சி, முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் இந்த வாழ்க்கை துணை, நண்பர்கள் இவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நமக்கு நல்லது. சில நேரங்களில் தேவையில்லாத முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் வரலாம். கொஞ்சம் நீக்குபோக்காக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மாணக்கர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே விலகும். தேவையான நேரத்தில் ஒரு நல்ல ஒரு பணியிட மாற்றம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும்.
தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். துளாராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம். ராசிநாதன் ரொம்ப பலமா இருக்கு. அது ஒரு பெரிய பலம். உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு பெரிய பலம்னு நாம சொல்லலாம். ராசிநாதனுடைய சஞ்சாரம் எந்த சிக்கல்கள் வந்தாலும் உங்களுக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நேரம். அதாவது எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதுல அந்த காரியம் நடப்பதற்கு பலவிதமான தடங்கல்கள் வந்தாலும் அதை எப்படி செஞ்சா நமக்கு சரியா வருங்கிற ஒரு பாதையை நமக்கு ராசிநாதன் காட்டுவார். கிளியர் விஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். நம்முடைய பர்சனலாவே நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் தாட்ஸ் போயிடும். உங்களுடைய எண்ணம், பேச்சு, புத்தி, செயல் அனைத்திலுமே ஒரு நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். புதிய தொழில் நுணுக்கங்களை நீங்க தொடங்குவீங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா உங்களுக்கு இருக்கும். பொதுவா இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு பெரிய ஏற்றம், முன்னேற்றம் நமக்கு காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரால் நன்மைகள் ஏற்படும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, எந்த காரியமும் நல்லபடியா நடக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நமக்கு யோக பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மனசுக்குள்ள ஒரு திருப்தியான சூழல், ஒரு திருப்தியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த மாதிரி நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அதுவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் எல்லாமே கிடைக்கும். தொழில் உத்தியோகத்துல மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய மாற்றம் நமக்கு கிடைக்க போகிறது. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். பொதுவா பெண்களுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு இதுல காலகட்டத்தில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்துமே விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு.
தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிறோம். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம். நமக்கு ஒரு முக்கியமா ஒரு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை உடனடியா நாம கவனிக்கணும். குடும்பத்தாருடைய சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், நாம எதிர்பார்க்காத இடத்துலேருந்தெல்லாம் ஒரு நல்ல ஒரு வருமானம், வரவு, அதெல்லாம் நமக்கு நல்லா இருக்கு. இந்த காலகட்டம் தொழில் உத்தியோகத்துல நாம எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள், நமக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை, வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள், அதெல்லாம் நல்லா இருக்கு. வாகன பிராப்தி, அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் மாற்றலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றலாம். அதற்கான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு, அற்புதமாக இருக்கு. பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில ஒரு பெரிய வளர்ச்சி, முன்னேற்றம், இது எல்லாமே நமக்கு ஏற்பட போகிறது. அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு நேரம் வந்தாச்சு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்திலும் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். சுணக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தொட்டதெல்லாம் துலங்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பல விதத்திலும் எந்த காரியங்களும் நல்லபடியா நமக்கு நடக்கும். அது மாதிரி ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் அதெல்லாம் சரியாயிடும். தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இதை மாதிரி ஒரு பெஸ்ட் நேரம் உங்களுக்கு கிடையாது. தொழில் சார்ந்தோ உத்தியோகம் சார்ந்தோ ஒரு புதிய முயற்சிகள்லாம் நீங்க எடுக்கிறதா இருந்தா இந்த காலகட்டத்தில் எடுத்துடுவோம். ரொம்ப சிறப்பா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்கப் பெறுவீர்கள். குழப்பங்கள் அனைத்தும் சரியாகும். பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த காலகட்டம் எடுத்துக்கிறோம், மாணக்கர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம், ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல நமக்கு இரட்டை மனநிலை உண்டாகலாம். ஒரு காரியம் எடுத்துனோம்னா அந்த காரியம் நடக்குமா, நடக்காதா, அதை எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற சில நேரங்கள்ல குழப்பங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா, நிதானமா, கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவது உங்களுக்கு நல்லது. ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. சில நேரங்கள்ல நமக்கு கடுமையான பிடிவாதம்,
முன்கோபம் இதெல்லாம் உண்டாகலாம். கொஞ்சம் பொறுமையாக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவது உங்களுக்கு நல்லது. இந்த நேரத்தில் தொழில் உத்தியோகம் ரொம்ப கடுமையான பணிச்சுமை காணப்படும். அதாவது ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக இந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுறது உங்களுக்கு நல்லது. மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அது சம்பந்தமான விஷயத்தில் கவனம் தேவை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மீனராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரம். எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமா தன்னம்பிக்கையா நீங்க இறங்கலாம். எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து முடியும். புதிய மாற்றங்களை நாம எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நமக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். அது மாதிரி யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு உண்டாகும். வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.